வெல்கம் டு ஆக்கம் ஐஏஎஸ் அகாடமி. டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் எதிர்பார்த்ததை விட ரொம்ப முன்னவே விட்டுட்டாங்க. டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லேயே விட்டாங்க. ஸோ இந்த இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2026 நமக்கு தேவையான அனைத்து எக்ஸாமும் ஆனுவல் பிளானரில் இருக்குது. நிறைய பேர் குரூப் 4 வராது, குரூப் 2 வராதுன்னாங்க. எல்லா எக்ஸாமும் வந்திருக்கு. 2026 நீங்கள் படிக்கிறதுக்கு போதுமான காலமும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சீனியராக இருக்கட்டும், இல்லை ஜூனியராக இருக்கட்டும், இல்லை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், உங்கள் எல்லாருக்குமே இந்த ஆண்டு ஒரு படிக்கிறதுக்கான பீரியட் ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க. இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா நிறைய பேர் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டு அதிகமாக இருக்குது. ஸோ குரூப் 1 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செப்டம்பர் நடக்குது, குரூப் 2 அக்டோபர், குரூப் 4 டிசம்பர். ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதை இப்போவே ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் குரூப் 1 டார்கெட்டாக வச்சு படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா செப்டம்பருக்குள்ளே குரூப் 1 கிளியர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு டைம் இருக்குது. அதுக்கப்புறமா கூட நீங்கள் லாங்குவேஜ் பேப்பரை பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த குரூப் 1 ப்ரிலிம்ஸ் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்ட் குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், நிறைய அதிக ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பாக இந்த குரூப் 1 ப்ரிலிம்ஸை குரூப் 2 குரூப் 4 படிக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. ஆல்ரெடி ஜாப்ல இருக்கிறவங்க, இல்லை குரூப் 1 மட்டும் தான் டார்கெட் பண்ணலாம் அப்படின்றவங்க இமீடியட்டாக உங்கள் ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ 2026 குரூப் 1 இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ் ரெண்டையுமே நான் அச்சீவ் பண்ணுறது எப்படி, இல்லை நான் ப்ரிலிம்ஸ் மட்டும் பாஸ் பண்ணிட்டேன், மெயின்ஸ் நான் பாஸ் பண்ணல அப்படின்னா எந்த யூஸும் கிடையாது. இல்லை நான் மெயின்ஸ் நல்லா படிச்சிட்டேன் பட் ப்ரிலிம்ஸில் கட் ஆஃப் வரல அப்படின்னாலும் எந்த யூஸும் கிடையாது. ஸோ ரெண்டையுமே பேரலாக கொண்டு போய் நாம் 2026 ஒரு குரூப் 1 ஆஃபீஸர் ஆகிறது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். ரைட். ஸோ நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி ஆனுவல் பிளானரில் சொல்லியிருக்காங்க. ஆனுவல் பிளானரில் சொன்னபடி அக்யூரேட்டாக 200% எக்ஸாம் நடக்கும். வேறு ஏதாவது நேச்சுரல் டிசாஸ்டர், வேறு ஏதாவது ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் நடக்கும். நோட்டிஃபிகேஷன் 23/6/2026 டியூஸ்டே அன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் குரூப் 1 வரும். குரூப் 1 தான் எப்பவுமே நோட்டிஃபிகேஷன் நம்பர் 1. ஏன் ஜூன் மாதம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி வரிசையாக எக்ஸாம்ஸ் இருக்குது. 10th 12th எக்ஸாமு, எலெக்ஷன், அதுக்கப்புறம் கவுண்டிங். ஸோ அதனால தான் இந்த வருஷம் எல்லா ப்ராசஸும் அடுத்த ஆஃப் இயரில் ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸாம் ப்ரிலிமினரியோட எக்ஸாம் வந்து 6/9/2026 சண்டே அன்னைக்கு நடக்கும். செப்டம்பர் 6. ரைட். ரொம்ப சூப்பரான டேட்டு, மிக அற்புதமான நாளாக உங்கள் வாழ்வில் இந்த நாள் கண்டிப்பாக அமையும். ரைட். ஸோ வேக்கன்சிஸ் ஏற்கனவே எதிர்பார்த்தபடி 120+ வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மினிமம் 100+ வேக்கன்சிஸ் குரூப் 1 வரும். குவாலிஃபிகேஷன் குரூப் 1 நான் எக்ஸாம் அப்பியர் ஆகணும் அப்படின்னா வெரி சிம்பிள். எனி டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தா போதும். எனி ஒன் யூஜி டிகிரி, அது எந்த டிகிரியாக வேணாலும் இருக்கலாம். ரைட். ஸோ 2026 இப்போ பிப்ரவரியிலேருந்து மே மந்த் வரைக்கும் ஃபைனல் செமஸ்டர் யாரும் எழுதுறீங்க அப்படின்னா, லாஸ்ட் இயர் எழுதுறீங்க அப்படின்னா நீங்களும் குரூப் 1 அப்பியர் ஆகலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏஜ் லிமிட் வந்து 21லேருந்து 39 வரைக்கும் இருக்கணும். இது வந்து பிசி, ஷெட்யூல்டு கேஸ்ட், எஸ்டி, எம்பிசி, டிஎன்சி இவங்க எல்லாருக்கும் 21 to 39. ரைட். ஒருவேளை ஓசியாக இருக்கிறவங்க 21 to 34. இல்லை நான் வந்து மாற்றுத்திறனாளியாக இருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு 10 years வந்து எக்ஸம்ஷன் இருக்கும். ஸோ 49 வரைக்கும் குரூப் 1 எழுதலாம். இதுக்கான ஏஜ் லிமிட் இதுதான். ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, குரூப் 1 என்னென்ன போஸ்ட் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டெப்யூட்டி கலெக்டர். டெப்டி கலெக்டர் அப்படின்னா ஆர்டிஓன்னு சொல்லுவாங்க, தாசில்தாருக்கும் மேலே ஆர்டிஓ. அவர் இன் ஃபியூச்சரில் கன்ஃபர்ட் ஐஏஎஸ் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி, டெபுட்டி சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸ். அவர் கன்ஃபர்ட் ஐபிஎஸ், தமிழ்நாடு டிபிஎஸ் ஆகி ஐபிஎஸும் ஆவார். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் கமர்ஷியல் டேக்ஸ். அடுத்து அசிஸ்டன்ட் டைரக்டர், உதவி இயக்குனர், ஆல்ரெடி பிடிஓக்கு மேலே ரூரல் டெவலப்மெண்ட்ல இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டெபுட்டி ரெஜிஸ்டர், கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்ல டிஆர்சிஎஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த போஸ்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் இன் லேபர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர். இது இல்லாமல் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர். இந்த போஸ்ட் எல்லாமே குரூப் 1 வரக்கூடிய போஸ்ட்.
இந்த போஸ்ட்ஸுக்கு ஒருவேளை நீங்கள் பாஸ் ஆகி வேலைக்கு போனீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் மிக உயர்ந்த அதிகாரம் கொண்ட டெசிஷன் மேக்கர்ஸ் அப்படின்ற ஒரு பதவியில் ஃபஸ்ட்டு 10,000 பேர்த்துல ஒரு ஆளாக நீங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் குரூப் 1 வேலைக்கு போனீங்க அப்படின்னா மினிமம் இப்போ ஜாயின் பண்ணாலும் ஒஸ்ட் கேஸ் 90,000 உங்களுடைய ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வரும். நீங்கள் பாஸ் ஆகி ப்ரிலிம்ஸ் முடிச்சு மெயின்ஸ் முடிச்சு இன்டர்வியூ முடிச்சு கவுன்சிலிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது 8th பே கமிஷன் இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கும். மினிமம் 1.75 lakhs உங்களுடைய ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வரும். யாருக்கெல்லாம் தேவையோ இல்லை யாருக்கெல்லாம் டெசிஷன் மேக்கராக இருக்கணும் அப்படின்றீங்களோ இல்லை யாரெல்லாம் இந்த மக்களுக்கு நிறைய நலத்திட்டங்கள் செய்யணும், மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்றவங்க தாராளமாக குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ். இந்த எக்ஸாமுக்கு எப்படி செலெக்ஷன் நடக்கும் அப்படின்னா 3 ஸ்டேஜ் இருக்கும் ஃபில்ட்ரேஷன். ஃபர்ஸ்ட் ஒன்று ப்ரிலிமினரி, நெக்ஸ்ட் மெயின்ஸு, நெக்ஸ்ட் இன்டர்வியூ. ஸோ ப்ரிலிமினரி அப்படின்றது அப்ளை பண்ணவங்களில் யாரால எலிஜிபிள் இருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதுவாங்க. அதுலேருந்து மெயின்ஸுக்கு 1:50 ரேஷியோ, ஒரு போஸ்ட் இருக்குன்னா 50 பேர் எழுத அலோவ் பண்ணுவாங்க. ஸோ மினிமம் 100 போஸ்ட் இருக்குன்னா 100 × 50, குறைஞ்சபட்சம் 5,000 பேர் மெயின்ஸ் எழுத அலோவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ. இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராசஸ் 1:2, ஒரு வேகன்சிக்கு 2 பேர்த்த இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. ஸோ 5,000 பேர் மெயின்ஸ் எழுதுறாங்க அப்படின்னா அதுலேருந்து 200 பேர்த்த இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அதுலேருந்து 100 பேருக்கு கவுன்சிலிங் மூலமாக வேலை கொடுப்பாங்க. இதுதான் இந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ். நீங்கள் ஒருவேளை ப்ரிலிமினரி எழுதணும் அப்படின்னா ப்ரிலிமினரி OMR அப்ஜெக்டிவ் டைப் 4 ஆப்ஷன் இருக்கும், 5 ஆப்ஷன். OMRல ரவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பால் பாயிண்ட் பெனில். ஸோ OMRல 200 கொஸ்டினுக்கு ஒரு 145+ போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிமினரி கிளியர் ஆகும். ஸோ இந்த இயர் ஒரு 3 கொஸ்டின் இன்க்ரீஸ் ஆகும், ஒருவேளை கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னாலும் ஒஸ்ட் கேஸ் 150, 200 கொஸ்டினுக்கு 150 கொஸ்டின் போட்டிங்கன்னா நீங்கள் சேஃப், நீங்கள் மெயின்ஸுக்கு குவாலிஃபை ஆகிடுவீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப். நம்ம 10th 12th 10 மார்க் 15 மார்க்ல எழுதியிருப்போம் இல்லையா, அது மாதிரி டிஸ்கிரிப்டிவ் டைப் பக்கம் பக்கமாக எழுதுறது. ஸோ அதுதான் மெயின்ஸில் 3 பேப்பர் தான் குவாலிஃபைங் ரேங்க் கால்குலேட் பண்ணுவாங்க. ஒரு பேப்பருக்கு 250 மார்க்கு, 750க்கு ஒரு 490+ நீங்கள் ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இன்டர்வியூக்கு செலக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இன்டர்வியூவில் 100 மார்க் மேக்ஸிமம் 90 போடுவாங்க. ஒஸ்ட் கேஸ் 81, 75 வரைக்கும் போடுவாங்க. ஸோ நீங்கள் 90லாம் ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெப்டி கலெக்டர் DSP கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிமினரி எக்ஸாம். ப்ரிலிமினரி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். OMR ஷீட்டில் 200 கொஸ்டின், எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப். 200 கொஸ்டினுக்கு 145, நீங்கள் டார்கெட் 150 செட் பண்ணுங்க. 150 அடிச்சிங்கன்னா ப்ரிலிமினரி நீங்கள் கிளியர் ஆவீங்க. ஸோ நான் ப்ரிலிமினரி ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் நான் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, முதல் விஷயம் TNPSC வெப்சைட்டில் www.tnpsc.gov.in அதில் போயிட்டு மெனு, ரெக்ரூட்மெண்ட், சிலபஸ், இதில் போனால் ஃபஸ்ட்டு குரூப் 1 சிலபஸ் தான் இருக்கும். சிலபஸ் நான் கீழேயும் இந்த லிங்க்ல அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. மொதல் விஷயம் சிலபஸில் என்ன இருக்குது அப்படின்றத முழுசாக படிச்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நான் ஒரு எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகிறேன் அப்படின்னா எனக்கு முழுக்க மிகப்பெரிய பாதுகாப்பு கவசமாக எனக்கு ஒரு மிகப்பெரிய தூண் எது அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். லாஸ்ட் 5 இயர்ஸாக குரூப் 1 ப்ரிலிம்ஸ் இல்லைனா டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர் DEOட ப்ரிலிம்ஸ் இல்லைனா குரூப் 1A, குரூப் 1B நிறைய ப்ரிலிம்ஸ் நடந்திருக்கும். அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் HRNC இந்த மாதிரியான குரூப் 1 ஸ்டாண்டர்டில் என்னென்ன ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸ் நடந்துச்சோ லாஸ்ட் 5 இயர்ஸ் அந்த கொஸ்டின்ஸை படிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். முதல் விஷயம் சிலபஸ், ரெண்டாவது விஷயம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், மூணாவது எனக்கு ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் என்ன அப்படின்னா ஸ்கூல் புக்ஸ் தான். அதில் பர்டிகுலராக என்னென்ன புக்ஸ்ன்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன், அந்த புக்ஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த 3 ஸ்டெப்ஸும் நீங்கள் ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கான முக்கியமான நிலைகள். 1 சிலபஸ், 2 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், 3வது ஸ்கூல் புக்ஸ் கலெக்ஷன், ரைட்? ஸோ ப்ரிலிமினரி பொறுத்தளவுக்கு நீங்கள் கமிட்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் டெய்லி 100 கொஸ்டின் ஆவது நீங்கள் படிக்கணும். டெய்லி 100, ஒரே நாளில் உட்காந்து ஒரு 7,000 கொஸ்டின் படி அப்படின்னா படிக்க முடியாது. இன்னைக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு 100 கொஸ்டின் படிச்சு முடியுங்க, நாளைக்கு ஒரு 100. எக்ஸாமுக்கு நாள் வரைக்கும் டெய்லி 100 கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்க்கணும்.
அந்த கொஸ்டின்ஸை என்ன ஆன்சர் இருக்கோ அதை அப்படியே மெமரி பண்ணிடுங்க. டெய்லி 100 கொஸ்டின் எடுக்கிறீங்க, அந்த 100 கொஸ்டினை அப்படியே மெமரி பண்ணிடுறீங்க, ரைட்? ஸோ இது உங்களுடைய ஃபர்ஸ்ட் டியூட்டி. ஸோ எக்ஸாம் ப்ரிலிமினரி 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த 200 கொஸ்டின்ஸை என்ன அப்படின்னா நாம மஸ்ட் ரீட் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 டைட்டில் இருக்கு, கண்டிப்பா படிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது இல்லாமல் ஜஸ்ட் ரீடு ஓரளவு படிச்சா போதும் அப்படின்னு ஒரு 4 டைட்டில் இருக்கு. அது என்னலாம் அப்படின்னு பார்க்கலாம். மஸ்ட் ரீட்ல 155 கொஸ்டின்ஸ் வரும், 5 சப்ஜெக்ட்ஸ் கவர் ஆகும் இன்க்ளூடிங் ஆப்டிடியூட் மேக்ஸ். ஜஸ்ட் ரீட்ல ஒரு 4 சப்ஜெக்ட்ஸ் வரும், 45 கொஸ்டின் கவர் ஆகும். ஸோ நாம 5 டைட்டில் படிச்சு 155 கொஸ்டின் அடிக்க போறோம். அதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் தான் 4 டைட்டில் படிச்சு 45 கொஸ்டின், ரைட்? ஸோ நீங்க பார்த்துக்கோங்க, 5 டைட்டில்ஸ். அந்த மஸ்ட் ரீட் டைட்டில் என்னென்ன அப்படின்னா மொத்தம் 155 கொஸ்டின் வரும் மஸ்ட் ரீட் டைட்டில். அதில் ஃபர்ஸ்ட் வந்து ஆப்டிடியூட். ஆப்டிடியூட்ல 25 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஆப்டிடியூட்ல 25 கேள்விகள், குறையவும் குறையாது, கூடவும் கூடாது. ஸோ டிஎன்பிஎஸ்சி இப்போ சிலபஸ் ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. அதில் எந்த டைட்டிலுக்கு எவ்வளோ கொஸ்டின் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை தாண்டி வெளியில் போகாது. ஸோ உங்களுடைய பேர்டனை நிறைய குறைச்சிட்டாங்க டிஎன்பிஎஸ்சி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடுடைய ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர், தமிழ்நாடுடைய வரலாறு, பண்பாடு, கலாச்சாரம், அதுலேருந்து 40 கொஸ்டின். அடுத்து இந்தியன் பாலிட்டி, இந்திய அரசியல் அமைப்பு, அதுலேருந்து 40 கொஸ்டின். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கானமி, இந்திய பொருளாதாரத்திலேருந்து 25 கொஸ்டின். அடுத்து தமிழ்நாடுடைய அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாட்டின் வளர்ச்சி மற்றும் நிர்வாகம், அதுலேருந்து 25 கொஸ்டின். இந்த 5 டைட்டில் மட்டுமே 155 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது கண்டிப்பா இந்த டைட்டில் எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா நீங்க படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ஜஸ்ட் ரீட் டைட்டில். ஜஸ்ட் ரீட் டைட்டில் 45 கொஸ்டின் கேட்பாங்க. 4 டைட்டில்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹிஸ்டரி கமா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இந்திய வரலாறு, இந்திய விடுதலை போராட்டம், அதுலேருந்து 25 கேள்வி. அடுத்து இந்தியன் ஜாகிரபி, ஜாகிரபிலேருந்து 10 கொஸ்டின். அடுத்து சயின்ஸ்லேருந்து 10 கொஸ்டின். ஸோ இதுக்கெல்லாம் வெயிட்டேஜை இப்போ குறைச்சிட்டாங்க. ஸோ இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல வந்து ஒரு 13 to 12 கேள்வி வரலாம், ஹிஸ்டரியில் 12 to 13. ஸோ இதுக்குள்ள மினிமம் 10லேருந்து மேக்ஸிமம் 15 வரைக்கும் இந்த சப்ஜெக்ட்குள்ள பிரிச்சுக்குவாங்க. ஸோ இந்த 4 சப்ஜெக்ட்ஸ் ஓரளவு நீங்க படிச்சா போதும், ரைட்? ஸோ என்னுடைய டார்கெட் நான் எப்படி செட் பண்ணணும் ப்ரிலிம்ஸ்? ஸோ ஒரு மேஜர் டார்கெட் செட் பண்ணியிருக்கோம். நாம குரூப் 1 கண்டிப்பா போஸ்டிங் வாங்குறது. அதுக்கான சின்ன சின்ன ஸ்மால் டார்கெட்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ்ல நான் எப்படி கிளியர் பண்றது, அது 3 விதமாக பிரிச்சுக்கலாம். நம்ம ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ற விஷயத்த 3ஆ பிரிச்சுக்கலாம். முதல் விஷயம் ஆப்டிடியூட். ஆப்டிடியூட்ல 25க்கு 20+ எடுக்கணும். ஆப்டிடியூட்ல 25க்கு 20+ எடுக்கணும். அடுத்து மஸ்ட் ரீட் டைட்டில், ஏற்கனவே 5 சொன்னேன், அதில் ஆப்டிடியூட் போச்சு, மீதி 4 டைட்டில். 4 டைட்டில்ல 130 கேள்விகள் வரும். இந்த 130க்கு 115 எடுக்கணும். இது உங்களுடைய மேஜர் டார்கெட். நெக்ஸ்ட் வந்து ஜஸ்ட் ரீட் டைட்டில் ஒரு 4 சப்ஜெக்ட் சொல்லியிருந்தேன், ஹிஸ்டரி, ஜாகிரபி, சயின்ஸ், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். இந்த 4 டைட்டில் இருந்து 45க்கு 15 எடுத்தா போதும். இதுதான் உங்களுடைய ப்ரிலிம்ஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி. ப்ரிலிம்ஸ்க்கு 150+ எடுக்கிறதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்க ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட். ஆப்டிடியூட்ல மொத்தம் 25 கொஸ்டின்ஸ். இந்த 25 கொஸ்டின்ஸ்ல 2ஆ பிரிப்பாங்க ஆப்டிடியூட. ஆப்டிடியூட்னு ஒன்று, மென்டல் எபிலிட்டி அல்லது ரீசனிங் அப்படின்னு ஒன்று. இந்த ஆப்டிடியூட்ல 15 கேள்விகள் கேட்பாங்க, ரீசனிங்ல 10 கொஸ்டின்ஸ் வரும். இந்த ஆப்டிடியூட்ல 15 கேள்வி 7 டைட்டில் கேட்பாங்க. ஒஸ்ட் கேஸ் ஒரு டைட்டிலுக்கு 2 கொஸ்டின். இதுல மென்டல் எபிலிட்டி ரீசனிங்ல 6 டைட்டில்ஸ், 6 டைட்டில் இருந்து 10 கேள்வி கேட்பாங்க, ரைட்? ஸோ ஆப்டிடியூட் அந்த 7 சாப்டர் என்னென்ன, 15 கொஸ்டின் வரக்கூடிய சாப்டர்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன், சுருக்குதல், a+b² ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஈஸியாக அடிச்சிடலாம். அடுத்து மீசிமா மீபேவா, டானா வகுத்தல் கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப். அடுத்து வந்து பெர்சன்டேஜ், நான் வந்து 500க்கு 375 வாங்கினேன், அப்படின்னா 100க்கு எவ்வளவு, ரைட்? சிம்பிளா வகுத்து 100ஆல் பெருக்கினா ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், விகிதம் விகிதாச்சாரம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி கூட்டு வட்டி, PNR/100 ஃபார்முலா போட்டால் தனி வட்டிக்கான ஆன்சர் வந்துடும். கூட்டு வட்டிக்கும் ஒரு சின்ன ஃபார்முலா இருக்கு, ஃபார்முலா போட்டால் ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏரியா அண்ட் வால்யூம், பரப்பளவு மற்றும் கொள்ளளவு.
வட்டத்தின் பரப்பளவு என்ன, சதுரத்தின் பரப்பளவு என்ன, உருளையின் கொள்ளளவு என்ன, திண்ம கோணத்தின் மொத்த வளைவரப்பு என்ன, எல்லாமே ஃபார்முலாஸ். பை ஆர் ஸ்கொயர் போட்டோம்னா ஆன்சர் வந்துடும். ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, டைம் அண்ட் ஒர்க், காலம் வேலை. ஏ ஒரு வேலையை 8 நாளில் செய்கிறார், பி ஒரு வேலையை 4 நாளில் செய்கிறார். இருவரும் இணைந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பார்கள்? வெரி சிம்பிள். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான் டைம் அண்ட் ஒர்க். இந்த 7 டைட்டில் இருந்து 15 கேள்வி கேட்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, மென்டல் எபிலிட்டி, ரீசனிங். ரீசனிங்ல மொத்தம் 6 சாப்டர்ஸ். 6 சாப்டர்ல இருந்து 10 கொஸ்டின்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் லாஜிக்கல் ரீசனிங், அடுத்து வந்து பசில்ஸ், அடுத்து வந்து டைஸ். டைஸ் அப்படின்னா ஒரு பகடையை உருட்டுறோம், அதன் எதிர்பக்கம் என்ன வரும் அப்படின்னு கேட்பாங்க. அடுத்து விஷுவல் ரீசனிங். விஷுவல் ரீசனிங் ரிமோட் கேமரா விளையாண்டுருப்பீங்க, ரிமோட் கேம். ஸோ ஒரு 4 ஸ்டெப் கொடுத்துருப்பாங்க, 3 ஸ்டெப் கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப் என்ன வரும்னு கேட்பாங்க. வெரி சிம்பிளாக இருக்கும். அடுத்து ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங். ஏபிசிடியில் அந்த 26 வார்த்தைகளில் விடுபட்ட வார்த்தையை கண்டுபிடி, இல்லைன்னா அடுத்து என்ன வரும் அப்படின்னு கேட்பாங்க. அடுத்து நம்பர் சீரீஸ், ஒரு வரிசை கொடுத்துருப்பாங்க, 1, 3, டேஷ், 7. ஸோ விடுபட்ட இடத்துல என்ன வரும் அப்படின்னு கேட்பாங்க. ஸ்கொயரு, கியூபு, 1 ஸ்கொயர்லேருந்து 20 ஸ்கொயர் வரைக்கும் தெரிஞ்சிருந்தா போதும். 1 கியூப்லேருந்து 20 கியூப் வரைக்கும் தெரிஞ்சிருந்தா போதும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இதை கண்டுபிடிச்சிடலாம். நம்பர் சீரீஸ், எண் வரிசை. ரைட். ஸோ டைம் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மினிமம் ஆப்டிடியூடுக்கு டெய்லி 2 hours பெர் டே கமிட்மெண்ட் கொடுக்கணும். ஆல்ரெடி ஒரு கமிட்மெண்ட் சொல்லியிருந்தேன். என்ன கமிட்மெண்ட்? டெய்லி மினிமம் 100 ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை நீங்கள் மெமரி பண்ணணும். ரெண்டாவது கமிட்மெண்ட், மினிமம் 2 hours ஃபார் மேக்ஸு. வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா ஒஸ்ட் கேஸ் 1 hour டெய்லி மேக்ஸ் பார்க்கணும். நான் மேக்ஸில் பெரிய புலி, நான் எக்ஸாமுக்கு முதல் நாள் பார்த்துக்குவேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களால் ஸ்கோர் பண்ணவே முடியாது. மேக்ஸுக்கு டெய்லி ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் 20+ கண்டிப்பாக அடிக்க முடியும். ரைட். ஸோ ஆப்டிடியூட் எல்லாமே உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் எந்த எக்ஸாம் நடந்தாலும் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டெலாம் கேட்பாங்க, அதை தாண்டி போக மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான டைட்டில்ஸ் தான் சிலபஸில் இருக்கும், ரொம்ப எளிமையான வினாக்கள் தான் சிலபஸில் இருக்கும். நம்மளுடைய டார்கெட் 25க்கு 20+, மினிமம் 22, 23 எடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சேஃபு. ரைட். இதுக்கு என்னென்ன புக்ஸ் நான் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் இருக்கக்கூடிய மேக்ஸ் புக்கு, அதில் இருக்கக்கூடிய நம்மளுடைய சிலபஸ் சார்ந்த சம்ஸ் மட்டும் போட்டால் போதும், ஃபுல் புக்கையும் தெரியணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் மீடியம் அப்படின்னா கணியன் ஒருத்தர் கையேடு எழுதியிருப்பார், ரவிக்குமார் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து சூப்பராக எழுதியிருப்பார். கணியன் டிஎன்பிஎஸ்சி கணிதம் பாகம் 1, பாகம் 2, பாகம் 3. அந்த பாகம் 3ங்கிறது ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு சம்ஸ், பயிற்சி வினாக்கள்லாம் போட்டிருப்பாங்க. தேவைன்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை வேற எதுவும் மெட்டீரியல் என்கிட்ட இருக்குது அப்படின்னா தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒருவேளை இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ஆர்எஸ் அகர்வாலை ஃபாலோ பண்ணலாம். அதில் இருக்கக்கூடிய நம்ம சிலபஸ் சார்ந்த என்னென்ன டைட்டில்ஸ் இருக்கோ அதை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணால் போதும். ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் லாஸ்ட் ஒரு 3 years நடந்த டிஎன்பிஎஸ்சியோட எல்லா எக்ஸாம்லையும் ஆப்டிடியூட் கேட்பாங்க. அந்த கொஸ்டின்ஸை பாருங்கள், அதை கலந்து மொத்தமாக பார்க்க வேண்டாம், டைட்டில் வைஸ் ஃபில்டர் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு ரிவிஷன் பண்ணும்போது நாம் டோட்டலாக எல்லா டைட்டிலும் கலந்து பார்த்துக்கலாம். ஸோ வீக்லி 1 டைட்டில், வீக்லி வந்து 2 சூஸ் பண்ணுங்கள். ஒன்று வந்து ஆப்டிடியூடில் ஒரு டைட்டில், அடுத்து ரீசனிங்கில் ஒரு டைட்டில். இதை சூஸ் பண்ணி பெர் வீக் அல்லது 10 daysக்கு ஒரு டைட்டில், 10 days ஒரு டைம் ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. ஆப்டிடியூடில் ஒரு டைட்டில், ரீசனிங்கில் ஒரு டைட்டில். இந்த ஸ்டெப்பை திரும்ப சைக்கிள் ஃபாலோ பண்ணுங்கள். மினிமம் ஒரு 3 months இந்த ஆப்டிடியூடை ஃபுல் அண்ட் ஃபுல் நாம் தரோவாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்தியன் பாலிட்டியை பொறுத்தளவுக்கு ரொம்ப கீ ஃபேக்டர். ஏன் அப்படின்னா 40 கொஸ்டின்ஸ் வரும் இந்த ஒரு சப்ஜெக்ட்லேருந்து மட்டுமே. ஸோ ஒரு குரூப் 1 ஆஃபீஸருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி நடக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி நடக்குது, லோக்கல் பாடிஸில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணலாங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா குரூப் 1 ஆஃபீஸர் ஈஸிய டெசிஷன் மேக்கர். அவர் ஒன்றும் உட்காந்து ஃபைல் போடுறவரோ இல்லை எழுதுறவரோ கிடையாது, அவர் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர். அவருக்கு இந்தியாவோட அரசியலமைப்பு பற்றி ஒரு அதீத புரிதல் இருக்கணும். அப்படின்றதுக்காக தான் 40 கொஸ்டின்ஸ் இல்லைன்னு கேட்குறாங்க. ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை பாலிட்டிக்கு நல்லா படிக்கணும். ரெண்டாவது விஷயம், பாலிட்டி படிக்கும்போது நிறைய குரூப் டிஸ்கஷன் பண்ணணும். நீங்களும் சேம் ப்ரிப்பரேஷன் இருக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்டும் மாறி மாறி குரூப் டிஸ்கஷன் பண்ணும்போது
பாலிட்டியில் ஒரு ஆழமான புரிதல் கிடைக்கும். ஸோ கீ ஃபேக்டர் ப்ரீவியஸ் கொஸ்டின், குரூப் டிஸ்கஷன். நெக்ஸ்ட்டு நம்ம பாலிட்டி படிக்கிறோம் அப்படின்னா மொதல் விஷயம் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிற மாதிரி 10th சிவிக்ஸ் புக், 10th சோசியல் சயின்ஸில் சிவிக்ஸ் பார்ட் இருக்கும். அதில் மொத்தம் 5 லெசன்ஸ் இருக்கும். அதில் மொதல் 3 லெசன்ஸ் ரொம்ப 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 முக்கியம். அந்த 3 லெசன்ஸ் ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ், 12th அரசியல் அறிவியல்னு ஒரு புக் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் 1 to 7. அடுத்து 11th புக்கு, 11th பொலிட்டிக்கல் சயின்ஸில் 10th 11th 12th இந்த ஒரு 3 லெசன்ஸ். இதை முடிச்சுட்டு இதுக்கப்புறம் 9th 6th வரைக்கும் இருக்கக்கூடிய சிவிக்ஸ் பார்ட்டு, 9th 6th வரைக்கும் இருக்கக்கூடிய சிவிக்ஸ் பார்ட்டை படிங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் குரூப் 1 படிக்கிறீங்க அப்படின்னா பாலிட்டிக்கு நீங்கள் கட்டாயம் ரெஃபரன்ஸ் புக்கு ஃபாலோ பண்ணியே ஆகணும். நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி, தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி, லட்சுமிகாந்த் புக்கோட 8th எடிஷன் இப்போ வந்திருக்கு, புது எடிஷன். அமேசான் பிரைம் இல்லைனா கிண்டிலில் போட்டிங்கன்னா ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்கும். இந்தியன் பாலிட்டி லட்சுமிகாந்த் 8th எடிஷன் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை எனக்கு இங்கிலீஷ் சுத்தமாகவே வராது, சுட்டு போட்டாலும் எனக்கு இங்கிலீஷே வராது அப்படின்றவங்க பிரகதீஷ் பப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ்குமார்னு ஒருத்தர் இந்திய அரசியல் புக் எழுதியிருப்பாரு. அது சேலம்லேருந்து கிடைக்கும். அந்த புக்கு தமிழ் மீடியம் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த 2 புக்கில் கண்டிப்பாக ஒரு புக்கை ரெஃபர் பண்ணுங்கள். நீங்கள் லட்சுமிகாந்த் புக்கை ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு பாலிட்டிக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர். ஸோ தமிழ்நாடோட ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஏன் இதில் வந்து அதிக வெயிட்டேஜ் கொடுக்குறோம் அப்படின்னா, நாம் ஒரு குரூப் 1 ஆஃபீஸர் எங்கே ஒர்க் பண்ண போகிறோம், எந்த ஸ்டேட்டில் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட்டில் ஒர்க் பண்ண போகிறோம். அதனால தான் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி கல்ச்சருக்கு 40 கொஸ்டின்ஸ் செட் பண்ணியிருக்காங்க. இந்த 40 கொஸ்டின்ஸை 4ஆக பிரிச்சிருவாங்க. மொதல் விஷயம் தமிழ் சமுதாய வரலாறு, இலக்கிய வரலாறு, தொல்லியல் கண்டுபிடிப்புகள். இதுலேருந்து 10 to 12 கேள்வி கேட்பாங்க. நெக்ஸ்ட் திருக்குறள், திருக்குறள்லேருந்து கட்டாயம் 10 கேள்வி கேட்பாங்க. 12 கேள்வி கேட்கவும் வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ஹிஸ்டரியில் படிப்போம். தமிழ்நாட்டில் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டுக்கு யாரெல்லாம் பங்களிச்சாங்க, ராஜாஜியோட பங்களிப்பு என்ன, வஉசியோட பங்களிப்பு என்ன, தென்னாட்டு திலகர்னு யாரை கூப்பிடலாங்க, ஒத்துழையாமை இயக்கம் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் நடந்துச்சு, சட்ட மறுப்பு இயக்கம் எங்கெல்லாம் தமிழ்நாட்டில் உப்பு காய்ச்சினாங்க, எந்தெந்த ஊரில் யாரெல்லாம் தலைமையேற்றாங்க, இது மாதிரி படிக்கிறது தான் விடுதலை போரில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட இயக்கம், நீதி கட்சி, சுயமரியாதை இயக்கம், பெரியார், அண்ணா, இதுலேருந்து ஒரு 8 கேள்வி. ஸோ இந்த 40 கொஸ்டினை 4ஆக ஸ்பிளிட் பண்ணிடுவாங்க. நீங்கள் இதுக்கு அதிக கான்சன்ட்ரேஷன் கொடுங்க. ஏன்னா கொஸ்டின் பேப்பரில் எங்கே திருப்பினாலும் இந்த யூனிட்லேருந்து அதிகமான வினாக்கள் தேர்வில் இடம்பெறும். ஸோ இதுக்கு அதிக கான்சன்ட்ரேஷன் கொடுங்க. ஸோ அதில் நான் லிஸ்ட் கொடுத்துருக்கேன், என்னென்ன புக்கெலாம் படிக்கணும், எந்தெந்த லெசன்ஸ் படிக்கணும்னு. இதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம். கீழே வேர் டு ஸ்டடின்னு ஒன்று கொடுத்துருக்கேன். அதில் ஒவ்வொரு புக்கு வைஸு, ஒவ்வொரு பாடம் வைஸ் எந்தெந்த லெசன்ஸ் படிக்கணும் அப்படின்னு தெளிவாக இருக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு ரெஃபரன்ஸ் புக் வேணும் அப்படின்னா தமிழ்நாட்டின் தற்கால தமிழ்நாட்டின் வரலாறு, வெங்கடேசன், டாக்டர் கா வெங்கடேசன் ஒரு புக் எழுதியிருப்பாரு. அந்த புக்கை நீங்கள் ரெஃபரன்ஸ் புக்காக ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா சுரேஷ் அகாடமி யூனிட் 8 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு போட்டிருப்பாங்க, அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் 1000, பெரியார் பற்றி தகவல்கள் இருக்கும். அடுத்து திருக்குறளை பொறுத்தளவுக்கு 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் இருக்கக்கூடிய திருக்குறளில் இருக்கக்கூடிய முக்கியமான குறள்களோட பொருள் விளக்கத்தோடு படிச்சுக்கோங்க. யூனிட் 6 அதாவது இந்த தமிழ்நாடோட ஹிஸ்ட்ரி கல்ச்சருக்கு கண்டிப்பாக லாஸ்ட் 5 இயர்ஸ் கேட்ட எல்லா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸும் அப்படியே மெமரி பண்ணிடுங்க, ஒன்று விடாமல். நிறைய கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகும். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது இந்திய பொருளாதாரம், இந்தியன் எக்கானமி. இந்தியன் எக்கானமி வந்து கிட்டத்தட்ட 25 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க நம்மளுடைய குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கு. ஸோ இதுக்கு நீங்கள் படிக்கணும் அப்படின்னா மொதல் விஷயம் எக்கானமியில் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் படிங்க. அதில் நிறைய ஸ்கீம்ஸ் கேட்டிருப்பாங்க. ஆனால் எக்கானமியை பொறுத்தளவுக்கு கேட்ட கேள்வி திரும்ப ரிப்பீட்டடாக வராது. பட் எதை படிக்கணும், நான் எப்படி படிக்கணும்ல ஒரு ஐடியா கிடைக்கும் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் படிக்கும்போது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரிஹந்த் ஜிகே, அரிஹந்த்னு ஒரு பப்ளிகேஷன், ஜென்ரல் நாலேஜ் 2026 அப்படின்னு ஒரு புக்கு போட்டிருப்பாங்க. ₹335 ஒரு எம்ஆர்பி. ஸோ அமேசானில் போட்டிங்கன்னா ரொம்ப ஆஃபர் கம்மியாகவே கிடைக்கும். அந்த புக்கு வாங்கிக்கோங்க. அந்த புக்கில் எக்கானமி பார்ட்டு ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். அந்த இந்தியன் எக்கானமி பார்ட்டை
அரிஹன் புக்கில் இருக்கக்கூடிய இந்தியன் எக்கானமிக் கண்டென்ட்டை அப்படியே படிச்சிருங்க. இங்கிலீஷ் மீடியம் கண்டிப்பாக படிச்சிருங்க. தமிழ் மீடியம் உங்களுக்கு நாங்கள் கிளாஸ் எடுப்போம், அதை பைலிங்குவலாக சொல்லிக் கொடுப்போம், அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த மனோகர் பாண்டே ஆத்தர் நேமு, அதில் அந்த புக்கில் என்னென்ன கவர் ஆகும்னா எக்கானமி கவர் ஆகும், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் நிறைய ஹிண்ட்ஸ் கிடைக்கும், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, சயின்ஸுக்கு ஒரு ஓவர்வியூ. லாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணணும் சயின்ஸ் அப்படின்னா இந்த புக்கில் ரிவிஷன் பண்ணிக்கலாம். இந்த மனோகர் பாண்டே புக்கில் இந்த 5 சப்ஜெக்ட்ஸு ரொம்ப ரொம்ப சூப்பரான கண்டென்ட் இருக்கும், கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12th எக்கானமி. நான் எக்கானமி படிக்கும்போது 10th புக்கை நான் அதிகம் கான்சன்ட்ரேட் பண்ணணுமா, இல்லை எக்கானமியில் 12th 11th இருக்கா அப்படின்னா நம்மளுடைய சிலபஸ் அப்படியே டிட்டோவா 12th புக்லேயும் 11th புக்லேயும் நிறைய கண்டென்ட் இருக்கும். கண்டிப்பாக 12th எக்கானமியும் 11th எக்கானமியும் படிச்சிருங்க. அதுக்கப்புறம் 6ஆவதுலேருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய எக்கானமி பார்ட்டை படிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்னெல்லாம் நான் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட பட்ஜெட் ப்ளஸ் வந்து பாரத்ன்னு சொல்லிட்டு இயர் புக் போடுவாங்க ஒவ்வொரு வருஷம். அந்த இயர் புக்கில் ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக் சர்வே, இந்தியாவோட எக்கனாமிக் சர்வே ப்ளஸ் வந்து பிஐபி பப்ளிக் இன்ஃபர்மேஷன் பீரோன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் நிறைய கேள்விகள் இதுலேருந்து எடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா HDI மனித மேம்பாட்டு குறியீடு, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் இந்தியாவோட ரேங்க் என்ன, உலக ரேங்க் என்ன, தமிழ்நாடோட ரேங்க் என்ன. அடுத்து வந்து சென்செக்ஸ், நம்மளுடைய பாப்புலேஷன் சென்சஸ், அதனுடைய கண்டென்ட் ப்ளஸ் சில இண்டிகேட்டர்ஸ் இருக்கும், குறியீடு எந்த குறியீடு எதை குறிக்குது அப்படின்னு. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் எக்கானமிக்கு ரொம்ப ரொம்ப நீங்கள் படிக்க வேண்டியது. எக்கானமியை ரொம்ப பிரிச்சுட்டு முக்கியமான கின்ஸை மட்டும் படித்தோம்னா அதுலேருந்து நிறைய ஸ்கோர் அள்ளிடலாம். முக்கியமான டைட்டில்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு, இதுலேருந்து குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கு 25 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்தியன் எக்கானமி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி தமிழ்நாட்டுடைய அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாட்டில் எந்தெந்த துறைகள் இருக்குது, புதுமை பெண் திட்டம்னா என்ன, தவப்புதல்னா என்ன, டாக்டர் முத்துலட்சுமி மகப்பேறு நிதியுதவி திட்டம் என்ன பண்ணுது, குழந்தைகளை அரசு பள்ளியில் சேர்க்கிறதுக்கு என்னென்ன திட்டங்கள் இருக்குது, தமிழ்நாட்டில் தொழில்துறையில் டிட்கோவோட பங்களிப்பு என்ன, சிட்கோவோட பங்களிப்பு என்ன, ஐடி செக்டார், ஐடி நம்ம TNEGAவோட பங்களிப்பு என்ன, கவர்னன்ஸ்க்கு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் எக்ஸாமில் நிறைய கேள்விகள் வரும். நீங்கள் குரூப் 1 ஆஃபீஸர் அப்படிங்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து துறைகள் சார்ந்து ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் இருக்கணும். ஏன்னா நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தில் போகக்கூடிய ஆள். அதனால் தமிழ்நாடோட ஸ்கீம்ஸுக்கு 25 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதில் நீங்கள் படிக்கிறதுக்கு ஸ்கூல் புக்கில் சில லெசன்ஸ் இருக்குது. மொத்தம் வந்து ஒரு 8 லெசன்ஸ் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் ஸ்கூல் புக்கில். அதில் 11th பொலிட்டிக்கல் சயின்ஸு, 11th எக்கானமி, 10th எக்கானமி, 10th ஜாகிரஃபி ப்ளஸ் வந்து 9th ஜாகிரஃபி, இது மாதிரியான லெசன்ஸ் நான் தெளிவாக கொடுத்துருக்கேன். கீழேயும் வேர் டு ஸ்டடி இருக்குது. அந்த லெசன்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறமா நாம் மற்ற சோர்ஸ் போகணும் அப்படின்னா மிக மிக முக்கியமானது பாலிசி நோட்ஸ், கொள்கை விளக்க குறிப்புகள் சொல்லிட்டு வருஷம் பட்ஜெட் டைமில் கவர்மெண்ட்டில் ஒவ்வொரு துறையிலேருந்து போடுவாங்க. அதில் முக்கியமான துறைகள் பள்ளிக்கல்வித்துறை, ஹெல்த் டிபார்ட்மெண்ட், சோசியல் வெல்ஃபேர் சமூக நலத்துறை, ஐடி தகவல் தொழில்நுட்பம், அடுத்து இண்டஸ்ட்ரீஸ், இந்த துறைகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இல்லாமல் வேறு என்ன டேட்டாஸ் நான் பார்க்கணும் அப்படின்னா தமிழ்நாடோட பட்ஜெட், லாஸ்ட் பட்ஜெட் 2025-26 அதை பார்க்கணும். தமிழ்நாடோட எக்கனாமிக் சர்வே வெளியிட்டிருப்பாங்க, அதை பார்க்கணும். அடுத்து கடந்த ஆட்சி, ஸோ நெக்ஸ்ட் ஒரு வேளை இதே கவர்மெண்ட் கன்னியூ ஆகுது அப்படின்னா நீங்கள் குரூப் 1 எழுதும்போது கடந்த 5 ஆண்டுகளில் கரண்ட் கவர்மெண்ட் என்னென்ன சாதனைகள் செஞ்சாங்க அப்படின்றது கேள்வியாக இடம்பெறும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட ஸ்கீம்ஸ், என்னென்ன திட்டங்கள், யார் பயனாளிகள், என்ன அச்சீவ்மெண்ட் ஆச்சு, விடியல் பயணம்னா எதை குறிக்குது, இது மாதிரி ஒவ்வொரு திட்டங்களையும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முதலீட்டாளர்கள் மாநாடு, குளோபல் இன்வெஸ்டர் மீட்ஸ் நடத்தியிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் வந்து என்விரான்மெண்டலாக நிறைய சரணாலயங்கள் உருவாக்கியிருப்பாங்க. கழுவேலி சரணாலயம், புதுசாக வந்து ராம்சார் தலங்கள் வந்திருக்கும், அது சார்ந்த தகவல்களை நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கணும். அடுத்து நிதி ஆயோக் வந்து மாநிலங்களுக்கு ஒரு பட்டியல் வெளியிடுவாங்க. அதில் கல்வியில் நாம் எந்த இடத்துல இருக்கோம், சுகாதாரத்தில் எந்த இடத்துல இருக்கோம், இது மாதிரியான நிதி ஆயோக் தரப்பட்டியலில் தமிழ்நாட்டில் இந்தியாவில் தமிழ்நாட்டின் நிலை என்ன, மற்ற மாநிலங்களுடன் ஒப்பீடு என்ன, இந்த மாதிரியான தகவல் படித்தோம்னா நாம் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் மினிமம் 20+ நம்ம அடிச்சிடலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா மஸ்ட் ரீடு டைட்டில்ஸ், இந்த டைட்டில்ஸ்லாம் கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்றத பார்த்தோம். மொதல் விஷயம் பாலிட்டி பார்த்தோம், ரெண்டாவது விஷயம் தமிழ்நாடோட ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் பார்த்தோம், மூணாவது
இந்தியன் எக்கானமி, 4வது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், இது இல்லாமல் ஆப்டிடியூட். இந்த 5 டைட்டில்லேருந்து 155 கொஸ்டின்ஸ் நாம் படிக்கிறதுக்கு என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும் ஒரு ஐடியா பார்த்துட்டோம். அதுக்கடுத்து இன்னொரு 45 கொஸ்டின்ஸ் இருக்கு. அது ஜஸ்ட் ரீடு டைட்டில்ஸ். அதில் நான் என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். அதில் மொதல் விஷயம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். 12லேருந்து 13 கேள்விகள் கேட்பாங்க. இந்திய விடுதலை போராட்டம். ஸோ இது நீங்கள் படிக்கும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அரிஹன் புக், மனோகர் பாண்டே, அது இருக்கக்கூடிய இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் சார்ந்த தகவல்கள், GK 2026 புக் சொன்னேன் இல்லையா, அதை படிச்சிருங்க. அது இல்லாமல் 8th புக்கில் ஒரு சில லெசன்ஸ் இருக்குது. அது முக்கியமான லெசன் மக்கள் புரட்சி, பீப்புள் ரிவால்ட்னு ஒரு பாடம் இருக்கும். 4th லெசன், அதை படிச்சிருங்க. 10th ஹிஸ்ட்ரியில் லெசன் நம்பர் 5 to 10 அந்த பாடங்கள். +1ல் ஒரு லெசன் இருக்குது. +2ல் 1லேருந்து 7 வரைக்கும் இருக்கக்கூடிய லெசன்ஸ். இந்த லெசன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை படிச்சுட்டு நீங்கள் ரெஃபரன்ஸ் புக் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ரெஃபரன்ஸ் புக் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம்னா ஸ்பெக்ட்ரமில் மாடர்ன் இந்தியான்னு ஒரு புக் இருக்குது, அந்த புக் ஃபாலோ பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்திய விடுதலை போராட்ட வரலாறு, டாக்டர் கா வெங்கடேசன், இந்திய விடுதலை போராட்ட வரலாறு வெங்கடேசன் புக், இந்த புக்கை நீங்கள் ரெஃபரன்ஸ் புக்காக ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய டைட்டில் இந்தியாவோட வரலாறு மற்றும் பண்பாடு. இதுலேருந்து 12 to 13 கேள்விகள் கேட்பாங்க. இதில் முக்கியமான டைட்டில்ஸ் 4 டைட்டில். இந்த டைட்டில் தான் அதிகமான வினாக்கள் இடம்பெறும். அதில் ஃபர்ஸ்ட் வந்து சிந்து சமவெளி நாகரிகம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். 2வது குப்தர்கள், குப்த பேரரசு. 3வது டெல்லி சுல்தான்கள். 4வது முகலாய பேரரசு. இந்த 4 டைட்டில்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இல்லாமல் விஜயநகர பேரரசு எக்ஸ்ட்ரா பார்த்துக்கோங்க. சோழர்கள், மூவேந்தர்கள் பற்றி படிக்கணும்னா எக்ஸாமில் ரொம்ப கேள்விகள் கம்மியாக தான் வருது இவங்களை பற்றி. பட் இந்த 4 டைட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கான ரெஃபரன்ஸ் புக்காக நான் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, ஹிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு ஸ்கூல் புக்ஸும் நம்மளுடைய கிளாஸ் நோட்ஸும் மட்டுமே போதுமானது. ஸோ ஸ்கூல் புக்ஸை பொறுத்தளவுக்கு 6th புக்கு, 7th புக்கு, 9th புக்கு, 11th புக், இந்த 4 புத்தகங்கள்லேருந்து இது சார்ந்த தகவலை படிச்சுக்கலாம். அது இல்லாமல் மனோகர் பாண்டே புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது ஜாகிரபி ஆஃப் இந்தியா, இந்தியன் ஜாகிரபி. இந்தியன் ஜாகிரபியில் 10 கேள்வி கேட்பாங்க. அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது 10th ஜாகிரபி புக்கில் மொத்தம் 7 லெசன்ஸ் இருக்கும். அதில் மொதல் 5 லெசன்ஸ் ஜாகிரபி ஆஃப் இந்தியாவுக்கு வரும். 6வது லெசனும் 7வது லெசனும் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வரும். ஸோ இந்த லெசன்ஸை முழுக்க முழுக்க தெளிவாக பார்த்துக்கணும். 10th ஜாகிரபி புக்கில் இருக்கக்கூடிய லெசன் நம்பர் 1 to 5, 10th சோசியல் சயின்ஸில் ஜாகிரபியில் லெசன் நம்பர் 1 to 5. இது இல்லாமல் நான் ரெஃபரன்ஸ் புக்கை எதுவும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஃபாலோ பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஜாகிரபி ஆஃப் இந்தியா, மஜித் குசைன், இவ்வளோ படிக்கணும்னு அவசியம் இல்லை, இதுவே போதுமானது. நெக்ஸ்ட்டு சயின்ஸை பொறுத்தளவுக்கு 10 கேள்விகள் கேட்பாங்க. சயின்ஸுக்கு வெயிட்டேஜ் நம்ம குறைவாக கொடுத்தலாம், ஏன்னா படிக்க வேண்டியது ரொம்ப அதிகமாக இருக்கும், கேள்விகள் கம்மியாக இருக்குது, அதனால் வெயிட்டேஜை கம்மி பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் தெளிவாக படிக்கணும்னா ஃபஸ்ட்டு கெமிஸ்ட்ரிக்கு வந்து சிலபஸில் டைட்டில் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. 4 டைட்டில் தான். அமிலங்கள், காரங்கள், உப்புகள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், வேதிப்பொருட்கள், உலோகங்கள், உலோக கலவைகள், இந்த 4 டைட்டில் தான் கேள்விகள் வரும். இது சார்ந்து 8வது புக்கு, 9வது புக்கு, 10வது புக் சயின்ஸில் கூடிய கெமிஸ்ட்ரி பார்ட்டை படிச்சுக்கோங்க. அது இல்லாமல் பாட்டனியில் படிக்கணும்னா டாக்ஸானமி படிங்க, ஜெனட்டிக்ஸ் படிங்க, பரிணாமம் படிங்க. சுவாலஜியில் படிக்கணும்னா ஊட்டச்சத்துகள், தாது பொருட்கள், விட்டமின்கள், அடுத்து மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், மரபியல் நோய்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்ஸை பொறுத்தவரை அதிகமாக படிக்க வேண்டாம், விட்டுலுங்க. ஒரு வேளை படிக்கணும் அப்படின்னா 10th பிசிக்ஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட் படிங்க. அது இல்லாமல் அரிஹன் GK புக்கில் சயின்ஸ் சம்மந்தமாக இருக்கக்கூடிய தகவல்களை நீங்கள் பார்த்துக்கோங்க. இவ்வளோதான் சயின்ஸ். ஸோ இதை பொறுத்தளவுக்கு இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஒன்று வந்து மேக்ஸ் நான் என்ன படிக்கணும், 2வது மஸ்ட் ரீட் டைட்டில், 4 டைட்டில், மேக்ஸோடு சேர்த்து 5 டைட்டில். அந்த 155க்கு நான் மினிமம் 115 எப்படி போகணும் அப்படின்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இது இல்லாமல் ஜஸ்ட் ரீட் டைட்டில் ஒரு 4 டைட்டில், அந்த 4 டைட்டிலில் என்னென்ன படிக்கணும் அப்படின்றது தெளிவாக பார்த்துருப்போம். ரைட், நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ என்னென்ன எந்தெந்த புக்கில் என்ன டைட்டில், எந்த புக்கு, எந்த லெசன் அப்படின்றத தெளிவாக நான் வந்து கீழே PDF அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். 2024-25 நம்மளுடைய அகாடமிலேருந்து நிறைய பேர் குரூப் 1, குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட், குரூப் 2 மெயின்ஸ் எல்லாமே எழுதி ஏகப்பட்ட பேர் போஸ்டிங் வாங்கியிருக்காங்க. அதில் முக்கியமானவங்க கார்த்திக் சார் வந்து 2018 குரூப் 1, அவர் வந்து சொந்த ஊர் விராலிமலை, இப்போது அசிஸ்டன்ட் கமிஷனராக ஸ்ரீரங்கமில் கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. கலையரசியினுடைய சகோதரி, அவங்க அரியலூரில் ஒரு பின்தங்கிய மாவட்டத்திலேருந்து குரூப் 1 படித்து இப்போது டெபுட்டி ரெஜிஸ்டர்
டிஆர்சிஎஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மெய்வேல் சொந்த ஊர் வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். ஸோ சாதாரண ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னோட பையனுக்காக அனைத்து உழைப்பையும் போட்ட தந்தை தாய் இவங்களோட உழைப்பால் இப்போ குரூப் 1 ஆஃபீஸராக அசிஸ்டன்ட் கமிஷனராக ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து திவ்யஸ்ரீ இவங்க குரூப் 2 பாஸ் பண்ணி இப்போது ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எனக்கு சொந்த வீடு வாங்கணும், எங்கள் ஹஸ்பண்ட் மட்டும் வேலைக்கு போயிட்டுருக்காரு, நானும் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லிட்டு கை குழந்தை வச்சுட்டு படித்தவங்க இன்னைக்கு குரூப் 2 ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஜானகி செங்கல்பட்டு இவங்க இப்போ ஹவுசிங் டிபார்ட்மெண்ட்டில் செக்ரட்டேரியட்டில் ஏஎஸ்ஓ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனந்தி ஒரு 6 மாசமா தன்னுடைய பையனை கூட ஈரோட்டில் இருந்த பையனை கூட போய் பார்க்காம குரூப் 2 மெயின்ஸ்க்காக படித்தவங்க இப்போ பிஏஓ ஹைகோர்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பூஜா எங்களுடைய சுட்டி குழந்தை, அவங்க இப்போது ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அருணாதேவி அவங்க அப்பா அம்மா டெய்லி வேலைக்கு போய் அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு தன்னுடைய பொண்ணை படிக்க வச்சாங்க. இன்னைக்கு குரூப் 2 ஆஃபீஸர் டிஎன்பிஎஸ்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது இல்லாமல் வினோத் வந்து ஒரு ஐடியில் பெங்களூர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. இரவு பகல் பாராமல் நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணி படித்தவர். இப்போ அவர் சிபிசிஐடி டிஜிபி ஆஃபீஸில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் குரூப் 2 ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. பூர்ணிமா இவங்க ஒரு சிங்கிள் பேரண்ட், தன்னுடைய மகள்களுக்காக இவங்க தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இரவு பகல் பாராமல் ஒரு 3-4 வருஷம் தொடர்ந்து படித்து இன்னைக்கு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் குரூப் 2 ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பவித்ரா இவங்க சென்னை சொந்த ஊர், இப்போது ஆடிட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. டெய்சி ராணி கை குழந்தையோட மெயின்ஸ் படித்தவங்க இன்னைக்கு நீலகிரியில் குரூப் 2 ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விஜயசாந்தி, மல்லிகா, சரண்யா இவங்க எல்லாமே சிங்கிள் பேரண்ட்ஸ். தன்னுடைய குழந்தைங்களோட எதிர்காலத்துக்காகவும் நான் இந்த சொசைட்டியில் ஒரு மரியாதைக்குரிய ஆளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பல இன்னல்களுக்கு இடையில படித்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே இவங்க எல்லாமே பாஸ் பண்ணவங்க. கவிதா நம்மளுடைய மாணவி ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் எஸ்டிஐடி சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ராதிகா தன்னுடைய பையனை கிளாஸ்க்கே கூட்டிகிட்டு வருவாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணுவாங்க. இந்த குரூப் டிஸ்கஷன் அப்படின்றத மிக தெளிவாக பயன்படுத்துகிறாங்க. நிறைய ஷார்ட்கட்ஸ் போட்டு படிப்பாங்க, அனைத்துக்குமே ஷார்ட்கட் சொல்லி தருவாங்க. மிகச்சிறந்த மாணவி வினோஷினியும் வினோஷோட சகோதரி 2 பேருமே டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் இப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் இப்போ வரக்கூடிய குரூப் 2 மெயின்ஸுக்கு தீவிரமாக படிச்சுட்டு இருக்காங்க. சத்யா டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அரவிந்த் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, நம்மளுடைய மாணவர். குரூப் டிஸ்கஷன் பயங்கரமாக பண்ணுவார். நெக்ஸ்ட் வந்து இளவரசி என்னுடைய சகோதரி ரெவன்யூ இன்ஸ்பெக்டராக அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சக்தி பாலன் நானும் அவரும் ஒரே சொந்த ஊர், இப்போ விஓவா திருவாரூர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. திவ்யா நம்மளுடைய மாணவி கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது இல்லாமல் இது லாஸ்ட் நடந்த கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், அடுத்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமாக இருக்கட்டும், அதுலலாம் ஏகப்பட்ட மாணவர்கள் நம்மளுடைய பயிற்சியின் மூலமாகவும் அவங்களுடைய கடின உழைப்பு மற்றும் கமிட்மெண்ட் கொடுக்கறது மூலமாகவும் நிறைய பேர் அரசு அதிகாரிகளாக இன்று பல அலுவலகங்களில் பணிபுரிஞ்சிட்டு வராங்க. உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் பற்றி ஒரு சில ஐடியாஸ் கிடைச்சிருக்கும், அதெல்லாம் நம்மளுடைய ஆஸ்பிரன்ஸோட ஜேர்னியெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போது நாம் மெயின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஏன்டா இவர் வந்து ப்ரிலிம்ஸ் படிக்கும்போது மெயின்ஸை பற்றி சொல்கிறாரு அப்படின்னா, நாம் ப்ரிலிம்ஸ் படிக்கும்போதே மெயின்ஸ் படிக்கிறது அப்படின்றது புத்திசாலித்தனம். மெயின்ஸ் நான் படிக்கலனாலும் பரவாயில்ல, ஒஸ்ட் கேஸ் நான் நோட்ஸாவது ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். ஒன்ஸ் நான் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா ப்ரிலிம்ஸ் முடிஞ்சு கூட என்னால் ரீகால் பண்ணி ரிவிஷன் பண்ணி சர்வீஸ் வாங்க முடியும். ஸோ நம்மளோட இந்த பேட்ச்சு ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ் பேட்சாக தான் போகும். 3 வகுப்பு ப்ரிலிம்ஸ் இருக்குன்னா 1 வகுப்பு மெயின்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ வித்தின் ஒரு 2 or 3 monthsலேயே மெயின்ஸ்க்கான நோட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸும் திரும்ப ரீகால் பண்ணிக்கலாம். மெயின்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே ப்ரிலிம்ஸ் ரொம்ப ஈஸியாகவும் உங்களால் அடிக்க முடியும். மெயின்ஸை பொறுத்தளவுக்கு மொத்தம் 4 பேப்பர் இருக்கும். 4 பேப்பருமே டெஸ்கிரிப்டிவ் டைப். முன்னாடி ப்ரிலிம்ஸு ஓஎம்ஆரில் மார்க் பண்ணீங்க, இது பக்கமாக எழுதணும். 10 மார்க்கு 15 மார்க்கு. 10 மார்க்னா 1.25 பக்கம், 15 மார்க்னா 2 பக்கம். ஸோ 10 மார்க்னா 150 வேர்ட்ஸு, 15 மார்க்னா 250 வேர்ட்ஸ். ஸோ இது எல்லாமே தெளிவாக கொடுத்துருவாங்க. அதுக்கான அண்டர்லைன் போட்டு பேஜஸும் இடம் ஒதுக்கி தான் உங்களுடைய புக்லெட்டில் வரும். இது என்ன புதுசாக இருக்குது, எனக்கு மெயின்ஸ் புதுசாக இருக்குது, என்னால் மெயின்ஸ்லாம் பாஸ் பண்ணுவேனா அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. உங்களுடைய ஜீனே மெயின்ஸ் எழுதின ஜீன் தான். நீங்கள் 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும்
3 மார்க் 5 மார்க் 8 மார்க் 10 மார்க் எஸ்ஏ சச்சின் பானின் பாம்பே இதெல்லாம் எழுதி நீங்க ரொம்ப பழக்கப்பட்டவங்க தான். அதனால உங்களுடைய ஜீனு மெயின்ஸ் எழுதக்கூடிய ஜீனு நீங்க மெயின்ஸும் ரொம்ப சூப்பராகவே பண்ணுவீங்க. ரைட், 4 பேப்பர்ஸ் இருக்கும். அதுல முதல் பேப்பர் வந்து தமிழ் தகுதி தேர்வு. இந்த ஃபர்ஸ்ட் பேப்பர்ல வாங்கக்கூடிய மார்க்கை ரேங்க்கு எடுத்துக்க மாட்டாங்க, ஜஸ்ட் குவாலிஃபையிங் பேப்பர். இதுல 100 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும். அந்த ஃபர்ஸ்ட் பேப்பர்ல 100 மார்க்ல நீங்க 40 பிளஸ் எடுத்துட்டா போதும், 40 அல்லது 40 பிளஸ் எடுத்தா போதும். இது வரைக்கும் மெயின்ஸ் குரூப் 1 மெயின்ஸ் எழுதி யாருமே தமிழ் தகுதி தேர்வில் ஃபெயிலே ஆகல. அதனால நீங்க அதை ஒரே பண்ண வேண்டாம், நீங்களும் பாஸ் ஆயிடுவீங்க. இது உங்க ரேங்குக்கு கால்குலேஷன் எடுத்துக்க மாட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய 3 பேப்பர் மட்டும்தான் ரேங்க் எடுத்துவாங்க. ஒரு பேப்பருக்கு 250 மார்க்கு, மொத்தம் 3 பேப்பர் 3 × 250 750 மார்க்ஸு. இந்த 250 மார்க்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா 10 கொஸ்டின் 10 மார்க் கொஸ்டின் 10 × 10 100 மார்க் வரும். அது இல்லாமல் இன்னொரு 10 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு 15 மார்க்கு, 10 × 15 150 மார்க், டோட்டலாக 250 மார்க்ஸ் வரும். 3 பேப்பரு 3 × 250 750 மார்க்குக்கு உங்களுக்கு எக்ஸாம் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் நடக்கும். தமிழ் தகுதி தேர்வு இல்லாமல் மீதி 3 பேப்பர். இந்த 3 பேப்பர்ல நீங்க எவ்வளவு மார்க் வாங்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ரேங்க் போடுவாங்க. உங்களுடைய டார்கெட் 490 பிளஸ் எடுக்கணும். ஒஸ்ட் கேஸ் ஒரு பேப்பர்ல 160 பிளஸ் ஸ்கோர் பண்ணணும். ஒரு பேப்பர் 1 அப்படின்னா 250க்கு 160 பிளஸ் ஸ்கோர் பண்ணணும். பேப்பர் 2ல 160 பிளஸ், பேப்பர் 3ல 160 பிளஸ். இல்ல நான் பேப்பர் 1ல 180 பிளஸ் ஸ்கோர் பண்ணலாம், இல்ல பேப்பர் 3ல 180 பிளஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னாலும் தாராளமா பண்ணலாம். பட் ஒவ்வொரு பேப்பர்லையும் 160க்கு குறையாம நீங்க மார்க் வாங்குறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். ரைட், ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், 750க்கு 490 பிளஸ் வாங்கினா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல சர்வீஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் தமிழ் தகுதி தேர்வு, அதுதான் பேப்பர் 1 தமிழ் குவாலிஃபையிங் பேப்பர். அதில் 100க்கு 40 எடுத்தால் போதும். நீங்கள் 40 எடுத்தாலும் ஒன்று தான், 99 எடுத்தாலும் ஒன்று தான். 39 மட்டும் வாங்கிடக்கூடாது. இதில் யாருமே இது வரைக்கும் ஃபெயிலாக போகலை, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது வந்து இந்த பேப்பரை ரேங்க் கால்குலேட் பண்ணுவாங்களான்னா பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் தகுதி தேர்வு மட்டும்தான். 100 மார்க்கு 3 மணி நேரம் நடக்கும் இந்த எக்ஸாமு. தமிழ் தகுதி தேர்வில் என்னென்ன டைட்டில்ஸ் இருக்கு, மொத்தம் 7 டைட்டில்ஸ் இருக்கும். ஒன்று வந்து மொழிபெயர்த்தல் டிரான்ஸ்லேஷன், தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு ஒரு கொஸ்டின் டிரான்ஸ்லேட் பண்ண சும்மா 4 லைன் தான் கொடுப்பாங்க. இன்னொரு கொஸ்டின் இங்கிலீஷ் டு தமிழ், இது ரெண்டுக்குமே 10 மார்க்கு. ஸோ மொத்தமாக டிரான்ஸ்லேஷனில் மட்டும் 20 மார்க்கு. ரெண்டாவது தான் சுருக்கி வரைதல். நம்ம ரஃப் காப்பி ஃபேர் காப்பிலாம் பண்ணியிருப்போம் இல்லையா ஸ்கூலில். ஒரு பெரிய கண்டென்ட் இருக்கும், அதை சின்னதாக சுருக்கணும். 3ல் 1 பங்காக சுருக்கி வரையணும், அதுக்கு 10 மார்க்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொருள் உணர்திறன். ஒரு பெரிய கண்டென்ட் இருக்கும், அதுலேருந்து 5 கேள்வி கேட்பாங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் 2 மார்க் கொடுப்பாங்க. இந்த 5 கேள்விக்கு ஆன்சர் எங்கே இருக்குன்னா மேலே இருக்கக்கூடிய பேராகிராஃபில் இருக்கும். நீங்கள் இதை படிக்கும்போது ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸை படிச்சிருங்க 5 கேள்வியும், அதுக்கப்புறம் பேராகிராஃபை படிங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுருக்க குறிப்பிலிருந்து விரிவாக்கம் செய்தல். இப்போது சின்ன கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா முயல், ஆமை, மலை, ஓட்டப்பந்தயம், கேரட் வயல், முயல் உறக்கம், ஆமை இறுதியில் வெற்றி, முயலாமை தோல்வியை தழுவும், இப்படின்னு ஹைஃபனாக ஒரு 10 ஹிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹிண்ட்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், அதை விரிவாக்கம் செய்யணும். 300 வார்த்தைகளுக்கு விரிவாக்கம் செய்யணும். ஸோ இது மாதிரி எனி ஒன் நிகழ்வு கொடுப்பாங்க. ரைட், ஸோ இதுக்கு 10 மார்க். சுருக்க குறிப்பிலிருந்து விரிவாக்கம் செய்தல் 10 மார்க்கு. நெக்ஸ்ட் திருக்குறள் பேஸ் பண்ணி ஒரு 6 டைட்டில் இருக்கும். அந்த 6 டைட்டிலுக்கும் கட்டுரை எழுதி மெமரி பண்ணிட்டோம்னா போதும். அதுலேருந்து ஒரு கட்டுரை ரிப்பீட்டடாக வரும், அதில் ஒன்று எழுதிடலாம், அதுக்கு 15 மார்க்கு. நெக்ஸ்ட் கடிதம் வரைதல் அலுவலகம் சார்ந்தது. ஆஃபீஸில் டிஓ லெட்டர் வைப்பாங்க, அரசாணை வெளியிடுவாங்க, செயல்முறை ஆணை வெளியிடுவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அதை எப்படி எழுதணும் அப்படின்றதுக்கு 15 மார்க்கு. நெக்ஸ்ட் தமிழ் மொழி அறிவில் 20 மார்க்கு. மொத்தம் 5 டைட்டில் இருக்கும். ஒரு டைட்டிலுக்கு 4 கேள்வி கேட்பாங்க, அதுலேருந்து 20. ஸோ மொத்தமாக 7 டைட்டில். ஒன்று வந்து டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு, இங்கிலீஷ் டு தமிழ், தமிழ் டு இங்கிலீஷ். இன்னொன்று வந்து பெருசாக கொடுத்துருப்பாங்க, அதை சுருக்கி வரையணும். இன்னொரு டைட்டில் சின்னதாக ஹிண்ட்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க, அதை விரிவாக்கம் செய்யணும். இன்னொன்று பொருள் உணர்திறன், 5 கேள்வி கேட்பாங்க, அதுக்கான ஆன்சர் மேலேயே இருக்கும், அதை பார்த்து எழுதணும். 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்?
8 கால் மேலே ஆன்சர் இருக்கும், அதை பார்த்து ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது திருக்குறள், கட்டுரை, அடுத்து கடிதம் வரைதல் அலுவலகம் சார்ந்தது. நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது சப்ஜெக்ட் பேப்பர். 3 பேப்பர், ஒவ்வொரு பேப்பரும் 250 மார்க்ஸ், 750 நம்மளுடைய டார்கெட். பெர் பேப்பர் ஒரு பேப்பருக்கு 160 ப்ளஸ் எடுக்கணும். 180 அடித்தோம்னா ரொம்ப 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 சேஃப், ஸ்டேட் டாப்பரே வந்துடுவோம். ஸோ இந்த 3 சப்ஜெக்ட், ஒவ்வொரு பேப்பருக்கு 3 சப்ஜெக்ட், மொத்தம் 9 சப்ஜெக்ட்ஸ் வரும். இந்த 9 சப்ஜெக்டில் நிறைய சப்ஜெக்ட் நாம் ப்ரிலிம்ஸில் படித்த சப்ஜெக்ட் தான் ரிப்பீட் ஆகும். அதனால் இங்கே கண்டென்ட்டுக்கு நமக்கு பஞ்சமே இருக்காது. நீங்கள் தமிழில் எழுதுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேப்பர் நான் தமிழ் எழுதுனேன் அப்படின்னா 3 பேப்பருமே எல்லாமே தமிழ் தான் எழுதணும். இல்லை நான் இங்கிலீஷ் மீடியம் எழுதுறேன் அப்படின்னா எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கணும். நடுவில் தமிழ் சொசைட்டி வரும், அந்த இடத்துல தமிழ் எழுத முடியுமானா முடியாது. ரைட்? ஸோ தமிழ் எழுதுனா 3 பேப்பரும் தமிழ், இங்கிலீஷ் எழுதுனா 3 பேப்பரும் இங்கிலீஷு. இதில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நான் எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னா, எல்லாருமே காலேஜ் ஸ்கூல் தமிழ் மீடியம் படிச்சிருப்பீங்க, ஆனால் காலேஜ் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருப்பீங்க. ஆனால் டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து நான் தமிழ்லேயே தான் படிப்பேன், தமிழ் தான் மெயின்ஸ் எழுதுவேன் அடம் பிடிப்பீங்க. ஸோ அந்த கண்டென்ட்லேருந்து அந்த அடம் பிடிக்கிறது வெளில வாங்க. யாரெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவு எனக்கு இங்கிலீஷ் தெரியும் சார் அப்படின்னாலும் பரவாயில்ல, மெயின்ஸு இங்கிலீஷ்லேயே எழுதுங்க. மெயின்ஸ் எதில் எழுதணும்? இங்கிலீஷில். கடைசி கட்டம் எனக்கு இங்கிலீஷ் சுத்தமாக வராது, எனக்கு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும்னு அவசியம்லாம் கிடையாது, ஹிண்ட்ஸ் எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம் மெயின்ஸை பொறுத்தளவுக்கு. அதனால் ஈஸ் வாசி எனக்கு டென்ஸ் தெரியணுமா அப்படின்லாம் எந்த அவசியமும் கிடையாது. ஆர்டிக்கிளே யார் இன்வென்ட் பண்ணாங்க, எந்த இயர், இப்படி எழுதினாலே போதும், மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். முடிஞ்ச அளவுக்கு மெயின்ஸு இங்கிலீஷில் எழுத பாருங்கள். இங்கிலீஷ் மீடியம் கம்பல்சரி இங்கிலீஷில் எழுதுங்க. தமிழ் மீடியமும் 90% இங்கிலீஷ்க்கு மாறுங்க. முடியாத சூழ்நிலைக்கு இல்லை பிஎஸ்டிஎம் எனக்கு ரிசர்வேஷன் இருக்குது சார், நான் பரவாயில்ல தமிழில் எழுதிக்கிறேன் அப்படின்றவங்க மட்டும் தமிழில் மெயின்ஸ் எழுதுங்க. அதர்வைஸ் மெயின்ஸு இங்கிலீஷில் மட்டும்தான் எழுதணும். நீங்கள் ப்ரிலிம்ஸ் எந்த லாங்குவேஜ்னாலும் படிச்சுக்கலாம், தப்பு இல்லை. பட் மெயின்ஸு எல்லாருமே இங்கிலீஷில் எழுத ட்ரை பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1. பேப்பர் 1ல் மொத்தம் 3 சப்ஜெக்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர், இந்தியாவோட வரலாறு பண்பாடு, ப்ரிலிம்ஸில் படித்தோம் இல்லையா. மெயின்ஸில் இந்த பேப்பரில் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் 4 10 மார்க்கு, 4 15 மார்க்கு, டோட்டலாக 100 மார்க் வரும் பேப்பர் 1ல். நெக்ஸ்ட் வந்து சோசியல் இஷ்யூஸ் ஆஃப் இந்தியா அண்டு தமிழ்நாடு, இதில் பார்த்தீங்கன்னா 4 10 மார்க்கு, 4 15 மார்க்கு, இதுலேயும் 100 மார்க். இந்த 2 டைட்டில் மட்டுமே 100 + 100 200. நெக்ஸ்ட் 3வது டைட்டில் எத்திக்ஸ் அண்டு இன்டெகிரிட்டி, அறையியல் மற்றும் ஒருமைப்பாடு, அதுலேருந்து 50 கொஸ்டின். இதில் வெரி சிம்பிள், 2 10 மார்க்கு, 2 15 மார்க்கு, டோட்டலாக 250 மார்க். நீங்கள் பேப்பர் 1 படிக்கிறீங்க அப்படின்னா இந்த சப்ஜெக்டை வேணால் பேருக்கு படிச்சுக்கலாம். இந்த 2 சப்ஜெக்டும் ஃபுல் மார்க் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க, நல்லா ஸ்கோப் பண்ணலாம். ஹிஸ்ட்ரி படிக்க வேண்டியது கம்மி தான். அடுத்து சோசியல் இஷ்யூஸில் நிறைய கரண்ட் ட்ரெண்ட்ஸ், நிறைய கரண்ட் அப்டேட்ஸ் நிறைய இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மார்க் அள்ளி அள்ளி கொடுக்கும் சோசியல் இஷ்யூஸ். ஸோ இந்த 2 டைட்டிலுக்கும் வெயிட்டேஜ் கொடுங்க, இந்த 2 சப்ஜெக்டுக்கும். நெக்ஸ்ட்டு பேப்பர் 2. பேப்பர் 2ல் இந்தியன் பாலிட்டி 4 10 மார்க்கு, 4 15 மார்க்கு, 100 மார்க். இதை ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க் வாங்கிடணும். நெக்ஸ்ட்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, நிறைய புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில். 4 10 மார்க்கு, 4 15 மார்க்கு, இதுக்கும் 100 மார்க். நெக்ஸ்ட்டு தமிழ் சொசைட்டி, தமிழ் சமுதாயம், இது 2 10 மார்க்கு, 2 15 மார்க்கு, டோட்டலாக 50 மார்க். ஸோ நீங்கள் பேப்பர் 2ல் பாலிட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க் எடுங்க. சயின்ஸ் அண்ட் டெக்குக்கு 2வது கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். தமிழ் படிக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணணுன்னாலும் ஓரளவு படித்தா போதும், மேனேஜ் பண்ணுற அளவுக்கு எழுதினா போதும். நெக்ஸ்ட்டு பேப்பர் 3. பேப்பர் 3ல் எக்கானமி 4 10 மார்க், 4 15 மார்க்கு, எக்கானமி 100 மார்க். பேப்பர் 3ல் எக்கானமியை ஃபுல் வெயிட்டேஜ் கொடுங்க, ஃபுல் மார்க் எடுக்கிற மாதிரி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஜாகிரபி ஆஃப் இந்தியா அண்டு தமிழ்நாடு 3 10 மார்க், 3 15 மார்க்கு, 75 மார்க் டோட்டலாக வரும். என்வரான்மெண்ட்டில் 3 10 மார்க் கொஸ்டின், 3 15 மார்க் கொஸ்டின், 75 மார்க்கு. இதுதான் பேப்பர் 3க்கான பிரேக்கப், 100 75 75. ஸோ பேப்பர் 1ல் 2 சப்ஜெக்ட் 100 மார்க் வரும். பேப்பர் 2லேயும் 2 சப்ஜெக்ட் வரும். பேப்பர் 3ல் எக்கானமிக்கு மட்டும் 100 மார்க் கொண்ட சப்ஜெக்ட். ஸோ இதில் நான் ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது சப்ஜெக்ட் ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னா எந்த சப்ஜெக்டும் ஸ்கிப் பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா மெயின்ஸில்
நீங்கள் 10 மார்க் எழுதிங்கன்னா 5 மார்க்கோ 6 மார்க்கோ தான் போடுவாங்க. ஸோ பாதி பாதி மார்க் தான். ப்ரிலிம்ஸ் மாதிரி ஃபுல் மார்க் வராது. அதனால எதையுமே ஸ்கிப் பண்ண வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு எல்லா சப்ஜெக்டும் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்போதான் 160 ப்ளஸ் 180 ப்ளஸ் தாண்ட முடியும் 250க்கு. சர்வீஸ் வாங்கணும் அப்படின்னா இந்த 9 சப்ஜெக்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணும். ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் எதுக்கு பண்ணணும்னா 100 மார்க் எதெல்லாம் வருதோ அதை ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸு 3 பேப்பரு எல்லாமே ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். டிஸ்கிரிப்டிவ் டைப் தான். ஸோ மெயின்ஸ் அப்படின்னாலே டிஸ்கிரிப்டிவ் டைப்னு சொல்லியிருந்தேன். ப்ரிலிம்ஸில் நீங்கள் பெரிய அப்பா டக்கராக இருப்பீங்க, நிறைய கண்டென்ட் இருக்கும், அதே சப்ஜெக்ட் இங்கே ரிப்பீட் ஆகும். மெயின்ஸை பொறுத்தவரைக்கும் இதுதான் தாரக மந்திரம். இந்த மெயின்ஸ் அப்படின்றது உனக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குது அப்படின்றது இங்கே மேட்லே கிடையாது. அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணல, உன்னுடைய வே ஆஃப் ரைட்டிங், என்ன ரைட்டிங் ஸ்கில்லை நீ ப்ரெசென்ட் பண்ணல, ஃப்ளோ சார்ட் போடலையா, மேப்பு போடலையா, பார் டயக்ராம் போடலையா, பை சார்ட் போடலையா, டேபிள் காலம் போடலையா, முக்கியமான கீ பாயிண்ட் அண்டர்லைன் பண்ணலையா, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சப்டைட்டில்ஸ் கொடுக்குறியா, குறிப்பிட்ட டைமுக்குள்ளே எழுதி முடிக்கிறியா அப்படின்றது தான் இங்கே முக்கியம். ஸோ மெயின்ஸுக்கு இதுதான் அகராதி, நோட் பண்ணிக்கோங்க. மெயின்ஸ், இட் இஸ் நாட் எ வார் ஆஃப் நாலேஜ், இட் இஸ் எ வார் ஆஃப் ரைட்டிங் ஸ்கில்ஸ். இந்த மெயின்ஸ் அப்படின்றது உங்களுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்கு அப்படின்றதுக்கான இடம் இங்கே கிடையாது. நீ எப்படி அதை வெளிப்படுத்துற, எப்படி அதை பேப்பரில் கொண்டு வர அப்படின்ற களம் தான் மெயின்ஸு. அந்த ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க தான் ஸ்டேட் டாப்பராக வருவாங்க. எப்படி வெளிப்படுத்தணுன்ற ஸ்கில் தான் இங்கே ரோல் பண்ணும். ரைட். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட், மெயின்ஸை பொறுத்தவரை டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பிட்ட 3 ஹவர்ஸ்க்குள்ள அந்த 250 மார்க் எழுதி முடிக்கணும். நல்ல வேலை முன்னாடி 300 மார்க்காக இருந்துச்சு, இப்போ 250 குறைச்சிட்டாங்க. இப்போ உங்களால் கண்டிப்பாக டைம் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அதன்படி ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஈச் வெயிட்டேஜ் கொடுக்கணும். ஒரு தெரிஞ்ச கேள்வி அதை உட்கார்ந்து 20 நிமிஷம் எழுதுறது, தெரியாத கேள்வியை 2 நிமிஷம் முடிக்கிறது அப்படின்லாம் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு கேள்விக்கும் ஈச் வெயிட்டேஜ் ப்ராப்பராக கொடுக்கணும். அப்போ தான் நீங்கள் சர்வீஸ் வாங்க முடியும். 10 மார்க் அப்படின்னா 10 மார்க் கொஸ்டின் 6 to 7 நிமிஷம். ஒரு எக்ஸாமில் 10 மார்க் வரும். 10 × 7 70 நிமிஷம் 10 மார்க்கு ஒதுக்கணும். 1 ஹவர்லேருந்து 1 ஹவர் 10 மினிட்ஸ் வரைக்கும் 10 மார்க்ஸ்க்கு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 15 மார்க். 15 மார்க்கு 10 கொஸ்டின் வரும். ஒரு கேள்விக்கு 10லேருந்து 11 நிமிஷம் எடுக்கலாம். 15 மார்க்கு 110 மினிட்ஸ் 110 நிமிஷம் எடுத்துக்கலாம். ஸோ 10 மார்க் அப்படின்னா 150 வேர்ட்ஸு 1.25 பக்கம் இருக்கும். 15 மார்க் அப்படின்னா 250 வேர்ட்ஸு 2 பக்கம் இருக்கும். ரைட். இதுதான் நமக்கான பேப்பரோட மேனேஜ்மெண்ட். 10 மார்க் அப்படின்னா 6 to 7 நிமிஷம். 15 மார்க் அப்படின்னா 10 to 11 நிமிஷம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 ஹவர்ஸை நான் எப்படி ஒதுக்கணும். 10 மார்க்கு, ஒரு கொஸ்டின் 7 நிமிஷம், 10 × 7 70 நிமிஷம். 15 மார்க்கு, ஒரு கொஸ்டினுக்கு 11 நிமிஷம், 10 × 11 110 நிமிஷம். 3 ஹவர்ஸ். இதுதான் நம்மளுடைய டைம் மேனேஜ்மெண்ட். தெரிஞ்ச கேள்விக்கு அதிக நேரம் ஒதுக்கிறது, தெரியாத கேள்வியை ஸ்கிப் பண்ணுறது அப்படின்னு எந்த ரேஷியோவும் இங்கே கிடையாது. தெரிஞ்ச கேள்விக்கும் அதே நிமிடம் தான், தெரியாத கேள்விக்கும் அதே கால நேரங்கள் தான் நீங்கள் ஒதுக்கணும். அப்போ தான் உங்களால் சர்வீஸ் வாங்க முடியும். மெயின்ஸ் நான் படிக்கல அப்படின்னா இதை நான் எப்படி அப்ரோச் பண்ணுறது? நிறைய பேருக்கு மெயின்ஸை பற்றி தெரியாது இல்லையா? ஸோ ப்ரிலிம்ஸ் பயங்கரமாக படிப்பீங்க. நிறைய பேர் வந்து ப்ரிலிம்ஸே கிளியர் ஆகிருக்காது. நிறைய டைம் வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் செகண்ட் அட்டெம்ப்டாக இருக்கும். பட் இந்த டைமு கண்டிப்பாக ப்ரிலிம்ஸும் கொடுக்குறீங்க, கண்டிப்பாக மெயின்ஸும் அடிக்கிறோம். கண்டிப்பாக கவுன்சிலிங்கில் டெப்டி கலெக்டர், டிஎஸ்பி உங்களுக்கு பிடிச்ச போஸ்ட்டை கண்டிப்பாக சூஸ் பண்ணுறீங்க. அதுக்கான முழு வழிகாட்டுதலும் எங்களுடைய டீம் முழுக்க கொடுப்போம். நாங்கள் எல்லாருமே மினிமம் 15 இயர்ஸ் குரூப் 1 ஆஸ்பிரன்ஸ், குரூப் 1, குரூப் 2, குரூப் 2ஓட மெயின்ஸு, பல மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்தவங்க தான் எங்களோட ஆஸ்பிரன்ஸ் எல்லாமே. முழுக்க தேர்வு நோக்கில் மட்டும்தான் சொல்லி தருவோம். கண்டிப்பாக ஸ்டேட் டாப்பராக உங்களை நாங்கள் உருவாக்குவோம். அதுக்கு நான் இப்போ என்ன பண்ணணும்? ஆஸ்பிரண்டாக மெயின்ஸுக்கு நான் எப்படி தயாராகிறது? மொதல் விஷயம், லாஸ்ட் 5 இயர்ஸில் குரூப் 1 நடந்த எல்லா கொஸ்டின்ஸும் கலெக்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் 5 இயர்ஸ் நடந்த குரூப் 1 கொஸ்டின்ஸ். அது இல்லாமல் டிஇஓ எக்ஸாம், டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸருக்கு நடந்திருக்கும். குரூப் 1பியில் ஜென்ரல் ஸ்டடீஸ் நடந்திருக்கும். ஸோ குரூப் 1 ரிலேட்டடாக நடந்த அனைத்து கேள்விகளையும் நீங்கள் கலெக்ட் பண்ணணும். 2வது விஷயம், கலெக்ட் பண்ணதை நம்மள்ட்ட இருக்க புது சிலபஸ் வைஸு சப்ஜெக்ட் வாரியாக பிரிக்கணும். நிறைய நாங்களே பிரித்து கொடுத்துருவோம். சப்ஜெக்ட் வைஸ் புக்லெட் போட்டு கையில் கொடுத்துருவோம். இருந்தாலும் உங்களுடைய ஒர்க் இதுதான், ஆஸ்பிரண்டோட ஒர்க். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் பிரிச்சுட்டு அந்த கொஸ்டின்ஸுக்கு நான் ஆன்சர்ஸ் ரெடி பண்ணணும். அது எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா, அது ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி
லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸில் ஸ்டேட் டாப்பர்ஸ் இருப்பாங்க. டெப்டி கலெக்டர், டிஎஸ்பி எடுத்தவங்களோட ஆன்சர் ஷீட் நம்மள்ட்ட இருக்குது. இல்லைனாலும் உங்களுக்கும் டெலிகிராம் நம்ம ஷேர் பண்ணுவோம். தேவை அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் கூட தேடினாலும் ஸ்டேட் டாப்பர்ஸோட ஆன்சர் ஷீட்ஸ் கிடைக்கும். அவங்க எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். அதில் ஒரு ஐடியா கிடைக்கும். எப்படி ஃப்ளோ சார்ட் யூஸ் பண்ணலாங்க, எப்படி டைட்டில் யூஸ் பண்ணலாங்க, எப்படி அவங்க வந்து ஸ்பேஸை மேனேஜ் பண்ணலாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். லாஸ்ட்டு இயர் ஸ்டேட் டாப்பரோட ஆன்சர் ஷீட் எப்படி அவங்க ப்ரெசென்ட் பண்ணாங்க அதையும் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மெயின்ஸ் எழுத ஆரம்பிக்கலாம். ரைட். ஸோ குரூப் 1 மெயின்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஆன்சர் ஷீட் ஒரு 1000 ஷீட் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. இல்லைனா புக்லெட்டாக நம்மளே கொடுப்போம். அந்த புக்லெட்டை கையில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு வேலையாக வந்து ஒவ்வொரு பேப்பர்லையும் ஒரு டைட்டில் சூஸ் பண்ணுங்கள். எதெல்லாம் 100 மார்க் வருதோ, இப்போ ஃபஸ்ட் பேப்பர் அப்படின்னா சோசியல் இஷ்யூஸ் இல்லைனா ஹிஸ்ட்ரி, செகண்ட் பேப்பர் அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக் இல்லைனா பாலிட்டி. ஸோ பாலிட்டிக்கே ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். தேர்ட் பேப்பரில் எக்கானமி. ஸோ இந்த டைட்டில்ஸுக்கு லாஸ்ட் 5 இயர்ஸில் நடந்த கொஸ்டின்ஸுக்கு ஃபஸ்ட்டு ஆன்சர் ரெடி பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கணும். ஆன்சர் ரெடி பண்ணி அதை எழுதி வைங்க. ரெண்டாவது சிலபஸில் இருக்கக்கூடிய டைட்டில்ஸுக்கு நீங்கள் ஆன்சர் ரெடி பண்ணணும். மூணாவது இன்டெப்த்தாக சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டைட்டிலுக்கும் நாம் கொஸ்டின்ஸ் கொடுப்போம். அதுக்கு நீங்கள் ஆன்சர் ரெடி பண்ணணும். இதுதான் உங்களுடைய ஒர்க்கு. ஸோ ரைட் கம்ப்ளீட் ஆன்சர் ரெடி பண்ணணும். ஒன்று வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரெண்டாவது சிலபஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டைட்டில்ஸ், மூணாவது இன்டீரியர் கொஸ்டின்ஸ். ரைட். அது 10 மார்க்கா 15 மார்க்கா எப்படி ரெடி பண்ணணும் எல்லாமே நாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் மெயின்ஸ் எழுதணும் அப்படின்னா டெஸ்ட் எழுதுறதோ இல்லை ப்ராக்டிஸ் பண்ணுறதோ எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணுறது. முதல் விஷயம் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கொஸ்டின் எடுத்துருவீங்க. கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் எழுதி முடிப்பீங்க. இந்த ஆன்சர்ஸுக்கு ஃபஸ்ட்டு கண்டென்ட் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட். அந்த கொஸ்டின் சம்மந்தமாக ஸ்கூல் புக்கில் எதுவும் கண்டென்ட் இருந்தால் அதுதான் முதல்ல கொடுக்கணும். ரெண்டாவது ரெஃபரன்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ். ரெண்டாவது ப்ராப்பர் ரெஃபரன்ஸ் புக். பாலிட்டினா லட்சுமிகாந்த் புக். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு புக் இருக்கும். ஜாகிரஃபினா மஜித் ஹுசைன், எக்கானமிக் ஒரு புக்கு இருக்கும். சோசியல் இஷ்யூஸ்க்கு சிவா சார் புக்கு இருக்குது தமிழில். இல்லை அப்படின்னா ராமகுஜாவோட புக் இருக்கும். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் நாங்கள் புக்கு ரெஃபரன்ஸ் புக் சொல்லிடுவோம். அந்த புக்கில் இருக்கக்கூடிய சோர்ஸை நீங்கள் ஆட் பண்ணணும். மூணாவது கரண்ட் அப்டேட், கரண்ட் இஷ்யூ, ஐஎம்ஆர் ரேட்டு, எம்எம்ஆர் ரேட்டு, கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய உமன் எம்பவர்மெண்ட் சம்மந்தமாக இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸு, புதுமை பெண் திட்டம், விடியல் பயணம், இது மாதிரியான திட்டங்களோட கரண்ட் அப்டேட்டை உள்ளே சேர்க்கணும். அப்போ தான் நீங்கள் அதிக ஸ்கோர் வாங்க முடியும். எப்படி எழுதுவோன்னு தெளிவாக நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் எழுதி முடிச்சிடலீங்க. 10 மார்க் அப்படின்னா 1.25 பக்கத்துக்கு, இல்லை 15 மார்க் அப்படின்னா 2.5 பேஜுக்கு ரெடி பண்ணிடலீங்க. ரெடி பண்ணதை வச்சுட்டு அதை அப்படியே மெமரி பண்ணுறீங்க. டைட்டில், சப்டைட்டில், கண்டென்ட் ப்ளஸ் வந்து முக்கியமான டேட்டாஸ் இதை அப்படியே மெமரி பண்ணிடலீங்க. ஸோ மெமரி பண்ணிவிட்டு ஒவ்வொரு கொஸ்டினும் எழுதி பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் அடிப்படை உரிமைகள் அதன் சாரா சுமைகள் குறித்து விளக்கி எழுதுக. ரைட் அபவுட் அ எஸ்ஏ ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு எழுதி வச்சிடணும். அதுக்கு ஃப்ளோ சார்ட் போட்டு வச்சுக்கணும். சப்டைட்டில், கண்டென்ட் எல்லாமே ரெடி பண்ணிக்கணும். அதை அப்படியே மெமரி பண்ணணும். மெமரி பண்ணிவிட்டு எழுதி பார்க்கணும். ஃபஸ்ட்டு எழுதி பார்க்கும்போது ஒரு கொஸ்டின் 20 நிமிஷம் 25 நிமிஷம் ஆகும். ஸோ அடுத்து அந்த கொஸ்டினை நான் 10 to 11 மினிட்ஸில் முடிக்கிறேன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக எழுதி பார்க்கணும். ஸோ எழுதி பார்த்தோன்னா ஒரு கொஸ்டின் முடிஞ்சு. அடுத்து ஒவ்வொரு கொஸ்டினும் அது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஃபுல் டெஸ்ட் எழுதணும். ஃபுல் டெஸ்ட் எழுதுறதுக்கப்புறம் இன்ஸ்டியூட்டை வந்து நம்ம இன்ஸ்டியூட் வந்து டைமிங் வச்சுருப்போம். வாட்சில் பார்த்துட்டு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி எழுதணும். இதுதான் உங்களுடைய ஸ்டெப். இப்படி தான் நம்மளுடைய மெயின்ஸுக்கான டெஸ்ட்ஸு ஒவ்வொரு டெஸ்ட்டும் நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போது உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் கவரேஜ் கிடச்சிருக்கும். இதுக்கான மெயின்ஸ் சம்மந்தமாக எப்படி எழுதணும், என்னென்ன டைட்டில்ஸில் கொடுக்கணும், என்னென்ன சப்டைட்டிலாக கொடுக்கணும், எதை அண்டர்லைன் பண்ணணும், எதை ஃப்ளோ சார்ட் பண்ணணும், எதை வந்து நான் ஹைலைட் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய வகுப்புகளில் உங்களுக்கு தெளிவாக சொல்லித் தருவோம். கிளாஸஸ் குரூப் 1 நீங்கள் ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் பேட்ச் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே ஸ்க்ரோலில் வரக்கூடிய நம்மளுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு அட்மின் சப்போர்ட் பண்ணுவாங்க. 24/7 எக்ஸாம் நோக்கில் கண்டிப்பாக உங்களுக்கான டெப்டி கலெக்டர், டிஎஸ்பி, அசிஸ்டன்ட் கமிஷனர் உங்களுடைய கனவுகளை நோக்கி உங்களை வழிகாட்ட நாங்கள் தயாராக இருக்கோம். இந்த 2026 இயர் உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூவை கொடுக்கும், ஒரு மைல்ஸ்டோனை கிரியேட் பண்ணும். அதுக்கு நாங்கள் ஒரு பெரிய டீம் ரெடியாக இருக்கோம். தேவை அப்படின்னா இமீடியட்டாக ஜாயின் பண்ணணும். குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ் பேட்ச் ஜாயின் பண்ணணும்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபர்தர் அப்டேட்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.